ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பை ட்ராமாவாக வெளியான த கொரியர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பிரிட்டனில் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் ஒரு குறிப்பிட்ட வேலை நிமித்த காரணமாக நீங்கள் ரஷ்யாவுக்கு போகணும், அங்கே போய் ஒரு நபரை மீட் பண்ணிவிட்டு அவர் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறார். ஆனால் இவருக்கு போன இடத்துல என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்துடைய கதைக்கிழமை 1960களில் நடக்கிறதாக தான் காமிக்கப்படுது. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி தான். இதில் நம்ம படத்துடைய கதாநாயகனுடைய பேர் கிரீவில். இவர் பேசிக்காக பிரிட்டனை சேர்ந்த ஒரு நபர், அங்கே சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப திறமையாக எதையுமே அப்படி லாபகமாக பேசி விற்கக்கூடிய ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நபர். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன். இவருடைய வாழ்க்கை ஏதோ தொழில் நம்ம கிடைச்சதை நல்லா சம்பாரித்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ M16 அப்படின்னு சொல்லி பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம கதாநாயகன் அப்ரோச் பண்ணி, இங்கே பாருங்கள், எங்களுக்கு உங்களால் ஒரு உதவி நடக்கணும், நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயமா சேல்ஸ் சைடாக சொன்னீங்க அப்படின்னா பிச்சு படல் எடுத்துருவான், சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை தான் பண்ண போகிறீங்க, ஆனால் ரஷ்யாவுக்கு நீங்கள் போகணும். அங்கே மாஸ்கோவில் ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார், பென்கோவ்ஸ்கை அப்படின்னு. அவரை மீட் பண்ணி அவர் என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாரோ அதை ரஷ்யாவுக்கு தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வரணும். அவர் சொல்கிற அட்ரஸில் இங்கே நீங்கள் டெலிவரி பண்ணணும். இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு கேட்டால், இது நம்ம சேல் சம்மந்தப்பட்ட விஷயம் தானா அப்படிங்கிறாரு. இவங்க ஆமாம்மா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான், அப்போ நீங்கள் வேறு யாராவது அனுப்பலாமே அப்படிங்கிறப்பல நம்ம கதாநாயகன், இல்லை சார், இது கொஞ்சம் ஆர்மி ரிலேட்டடு, அதனால் ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கண்ணில் அப்படி மண்ணை தூவிட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டுலாம் வெளியே வந்துட முடியாது, அதனால் அவங்களுக்கு சந்தேகமே வராத ஒரு நபரைத்தான் நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு சரியான கடைக்குட்டி நீங்கிறான், நீங்களே போயிட்டு வாங்க உள்ள. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண சேல்ஸ்மேனு, யாருக்கும் உங்கள் மேலே எந்த விதமான சந்தேகமே வராது. நீங்கள் மாட்டுக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக நான் உள்ளே வந்தேன், முடிச்சுட்டு இப்போ நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் அனுப்புகிறாங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு அது தன்னுடைய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கியூபாவில் பார்க் பண்ணுது. எல்லாம் தேவையானது எல்லாத்தையும் கியூபாவில் குமிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய போருக்கு ஆயத்தமாகிற மாதிரி. பத்தாவதுக்கு இன்னும் அடிஷனலாக பல நியூக்ளியர் வெப்பன்ஸை அங்கே கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்தில் இப்படி தேவையில்லாத ஒரு போரே தேவை கிடையாது. ஏன்னா இதனால் மொத்த உலகமுமே அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டாம், இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கியூபாவில் ரஷ்யா அவங்களுடைய அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாத்தையும் எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிற சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸு, இது எல்லாத்தையும் தான் ரஷ்யாவை சேர்ந்த அந்த பென்கோவ்ஸ்கை இருக்கார் இல்லையா, அவர் நம்ம கதாநாயகங்கிட்ட கொடுத்து விட போகிறாரு. அதைத்தான் கொண்டு வந்து எந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸில் நம்ம கதாநாயகன் டெலிவரி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. இதுதான் ஆனால் பின்னாடி இருக்க மேட்ரு. இப்போ இப்படி ஒன்றும் தெரியாமல் பலிகடாவாக உள்ளே போன நம்ம கதாநாயகனுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதைக்களம் தான். அதாவது பொதுவாக இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்போம், ஆனால் அதிலலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி ஒரு படம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம ஹீரோவுடைய கதாபாத்திரம் இருக்கே, அது ஒரு நிஜ கதாபாத்திரம். அப்படி ஒரு நபர் போயிருக்காரு, அவருக்கு என்ன நடந்ததுங்கிறதான் அந்த படமாக இவங்க எடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்தில் நீங்கள் பொதுவாகவே ஒரு ட்ரூ ஸ்டோரி எடுக்கும்போது ரொம்ப மிகைப்படுத்தி நம்மளா இஷ்டத்துக்கெல்லாம் சில விஷயங்களை வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கணும், நடந்ததுன்னா தான் அதை நம்ம எடுக்கிற படத்தில் வைக்க முடியும். அதனால இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்லோனஸ் உங்களுக்கு தெரியலாம். இது ஒரு ஸ்பை ட்ராமா தான், ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனாலும் இந்த படம் அந்த உண்மைக்கு நெருக்கமாக, ஒரு உண்மை கதையை வச்சு எடுத்தனால உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையும் நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட குறையலை. அட்டகாசமான ஒரு படம், சூப்பராக இவங்க ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய பலமாக இருந்தது இந்த பீரியட் அப்படிங்கிற ஃபேக்டர். 1960 தான் கதைக்களம் நடக்கிறதாக இந்த மொத்த படமே சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ
இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பீரியட் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனிங் டீம் அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. கண்ணில் வர்ற ஒரு விஷயங்களும் 1960 சேர்ந்தது அப்படிங்கிறத அந்த நம்பகத்தன்மையோடு கொடுத்துருக்காங்க. அது அந்தளவுக்கு நம்பும்படியாகவும் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அவங்களுடைய ஒர்க்கு ரொம்ப இன்டென்ஸாகவே இருக்குது. இது போக காஸ்டியூம்ஸு, ஹேர் ஸ்டைல்ஸு அப்படின்னு அந்த 1960களில் எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். இந்த பீரியட் ஃபேக்டருங்கிறத அடுத்த கட்டத்துக்கு இன்னும் அந்த நம்பகத்தன்மையை நமக்கு கொடுத்தது ஷானுடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தில் பல இடங்களில் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பீரியடில் நடக்கிற கதைக்களம் அப்படின்னா அதுக்கு ஒரு கலர் டோன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. டிஐ டீம் அதை பக்காவாக இறக்கி தரமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய சில் அவுட் ஷாட்ஸ் இருக்கும். அதாவது டார்க் டோனில் தான் இருக்கும். படமே டார்க் டோனில் தான் இருக்கும். பல இடங்களில் நம்ம ரிவ்யூவில் சொல்கிறது உண்டு, சார் முன்னாடியுமே இருக்கானே தெரியல சார், இருட்டுக்குள்ளேருந்து சத்தம் மட்டும் வருது அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரி சில ஷாட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அது நான் இங்கே எங்கேன்னு ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சில ஃப்ரேம்ஸ்லாம் முன்னாடி ஒரு லைட்டு மட்டும் தொங்கும், அந்த லைட்டுக்கு பின்னாடி இருட்டு, கம்ப்ளீட் இருட்டாக இருக்கும், எவன் உட்காந்து பேசுகிறானே தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது போக நான் சொன்ன மாதிரி சில இடங்களில் சில் அவுட்ஸ் அந்த அளவுக்கு அழகாக உட்காந்துருக்கு. இந்த கதைக்கு தேவையான இடங்கள் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்குது படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. இது எல்லாத்தையும் போக இந்த படத்துடைய வசனங்கள் நான் நிறைய பேச முடியாது. நான் பேசினேன்னா அந்த கதை மொத்தமாக ரிவீல் பண்ண மாதிரி ஆகி போயிடும். நீங்கள் படம் பாருங்கள். பல இடங்களில் உண்மை தானங்க சொல்கிறோம், என்னங்க மனுஷன் நியாயத்தை பேச முடியல, எங்கேயுமே பேசினாலே பஞ்சாயத்து ஆகிடுது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே படம் பார்க்கும்போதே தோன்ற அளவுக்கு பல இடங்களில் வசனங்கள் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு. அதுவும் சூப்பராக உட்கார்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போக இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பெனடிக்ட் கம்பர்பேட்ச் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு. மனுஷன் சும்மா புகுந்து விளையாடி பாருங்கள். இந்த உடம்பை இறக்கி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சீனில் பண்ணியிருப்பார். அதை நீங்கள் பாருங்கள், எங்கே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அட்டகாசம் பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரியே மேராப் நினிட்ஸ் அவர் தான் நம்ம கதாநாயகன் ரஷ்யாவில் ஒரு நபரை சந்திக்க போவார், பென்கோவ்ஸ்கைன்னு. அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆள் செம்மையாக பண்ணியிருப்பார். அவருமே ஹீரோவுடைய மனைவியாக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், ஜெஸ்ஸி பக்லே பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரமும் அட்டகாசமான ஒரு கதாபாத்திரம். இந்த கதைக்கு என்னத்தை பெருசாக ஹெல்ப் பண்ண போகுது அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்தும். இது போக எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ரோல்ஸை. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படம் அமேசான் பிரைமில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். குறிப்பாக நம்மளுடைய வேவ்லென்த் அவங்க தாராளமாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒரு நல்ல படம் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.